இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி வவ்வல்ஸும் கான்சோனன்ஸும் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வவ்வல்ஸுக்கு ஹிந்தியில் ஸ்வர், தமிழில் உயிரெழுத்துக்கள். கான்சோனன்ஸுக்கு ஹிந்தியில் வியஞ்சன், தமிழில் மெய்யெழுத்துக்கள். வவ்வல்ஸில் மொத்தம் 13 லெட்டர்ஸ் உண்டு. ஃபஸ்ட்டு லைனில் நம்ம 7 லெட்டர்ஸ் எழுதுவோம், செகண்ட் லைனில் 6 லெட்டர்ஸ் எழுதுவோம். இப்போ நம்ம வவ்வல்ஸ் லெட்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அ, செகண்டு ஆ, தேர்டு இ, ஃபோர்த்து ஈ, ஃபிஃப்த்து உ, சிக்ஸ்த்து ஊ. அடுத்த லெட்ரு நமக்கு தமிழில் கிடையாது, இது ஒரு ஹிந்தியில் ஒரு புது லெட்டர், ரீ அப்படிங்கிற லெட்டர். அடுத்தது ஏ, குறில் ஏ. இந்த குறில் ஏக்கு அடுத்து நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களில் நம்ம நெடில் ஏ படிச்சிருப்போம். ஆனால் ஹிந்தி உயிரெழுத்துக்களில் குறில் ஏக்கு அடுத்து நெடில் ஏ கிடையாது, ஐ வந்துடும். அடுத்த லெட்டர் ஓ, இது குறில் ஓ. அதே மாதிரி நம்ம அடுத்தது நெடில் ஓ நம்ம தமிழ் உயிரெழுத்துக்களில் படிச்சிருப்போம். ஆனால் ஹிந்தி உயிரெழுத்துக்களில் நெடில் ஓ கிடையாது, குறில் ஓக்கு அடுத்து அவ் அப்படிங்கிற லெட்டர் வந்துடும். அடுத்தது லாஸ்ட் லெட்டர் அஹ். இதுதான் வவ்வல்ஸ்குள்ள லெட்டர். இப்போ நம்ம கான்சோனன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது வியஞ்சன் என்னென்ன லெட்டர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வியஞ்சனை நம்ம சில லெட்டர்ஸை நம்ம தொண்டையிலேருந்து நம்ம அழுத்தி உச்சரிப்போம், சில லெட்டர்ஸை நம்ம நார்மலாக பேச்சு வழக்கிலேயே நம்ம உச்சரிப்போம். அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கே. இந்த கேவை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும், கே. அடுத்தது லெட்டர் நார்மலாக கே. தேர்டு லெட்டர் க. ஃபோர்த்து லெட்டர் தொண்டையிலேருந்து உச்சரிக்கணும், க. லாஸ்ட் லெட்டர் ஞ. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். க, 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 ஞ. அடுத்தது ச. இந்த ச அழுத்தி உச்சரிக்கணும், ச. அடுத்தது ச, நார்மலாக ச. தேர்டு ஜ. ஃபோர்த்து ஜ, தொண்டையிலேருந்து உச்சரிக்கணும், ஜ. லாஸ்ட் லெட்டர் ஞ. ச, ச, ஜ, ஜ, ஞ. அடுத்தது ட, அழுத்தி உச்சரிக்கணும். அடுத்தது ட, நார்மலாக. அடுத்தது ட, ட, ந. ட, 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 ந. அடுத்தது த, அழுத்தி உச்சரிக்கணும், த. அடுத்த லெட்டர் நார்மலாக த, 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 தொண்டையிலேருந்து உச்சரிக்கணும், த, ந. இந்த 2 லெட்டருமே ந அப்படின்னு சொல்லி உச்சரிக்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ந 3 சுழி நேயை குறிக்கும், இந்த ந 2 சுழி நேயை குறிக்கும். இந்த ந 3 சுழி ந. அடுத்து ஹிந்தியில் வர்ற இந்த ந 2 சுழி நேயை குறிக்கும். இதை நம்ம நல்லா படித்து வச்சுக்கிடணும். அடுத்தது ப. அடுத்தது பேலையே சைடில் ஒரு கொக்கி மாதிரி போடுறது நம்ம ஃப அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த லெட்டர் ப, ப, தொண்டையிலேருந்து உச்சரிக்கணும், ப. அடுத்தது ம. ப, ஃப, ப, ப, ம. அடுத்தது ய, ர, ல, வ. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ய, ர, ல, வ. அடுத்து லாஸ்ட் லைன் ஷ. இந்த ஷ நல்லா அழுத்தி உச்சரிக்கணும், ஷ. அடுத்தது ஷ, நார்மலாக. அடுத்தது ச, லாஸ்ட் ஹ. ஷ, ஷ, ச, ஹ. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த லெட்டர்ஸ்னால் உங்கள் வீட்டில் வச்சு நல்லா எழுதி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த லெட்டர்ஸ்னால் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லித்தரேன். தேங்க்யூ.